கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையும், அவருடைய இரக்கமும், அவருடைய பரிசுத்தமும், அவருடைய அன்பும், அவருடைய ஐக்கியமும், அவருடைய சமாதானம், சந்தோஷமும், அவருடைய மகிமையும், அவருடைய பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலும் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவருடைய ஏவுதலினால் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, உங்களுக்கு கொண்டு வருகின்ற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாதே. நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் தனிமையில் இருக்கிறவர்களை, அதாவது வேதனையில் இருக்கிறவங்களை, தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு உதவிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் அவங்கள நேசிக்கிறது ஆண்டவரை தவிர யாருமே இல்லை. எல்லா உறவுகளும் இருக்கும். இவங்க ரொம்ப அன்புள்ளவங்களாக தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் நிறையா செஞ்சுருப்பாங்க, நன்மை செஞ்சுருப்பாங்க. கணவன் வீட்டுக்காக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக இருக்கட்டும், நண்பர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் நன்மை செஞ்சவங்க தான். ஆனால் யாரும் இவங்களோட நன்மையை நினைக்கல. இவங்களுக்கு ஒரு என்ன வேதனை அப்படின்னு சொன்னால், நமக்கு யாருமே இல்லை, ஆண்டவர் ஒருவரை தவிர யாருமே இல்லையே என்று அந்த அந்த ஏக்கத்தில் இருக்கிற இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. மோசே கூட எப்படி இருந்தார்? அவர் கேட்டதெல்லாம் செஞ்சார் பிரியமானவர்களே. கூடியே இருந்தார். மோசேட்ட தான் எல்லாத்தையும் சொன்னார். முகமுகமாய் அவர் பார்த்தார். மோசையத்தான் மட்டும் அங்கே மலைக்கு மேலே ஏறி வர சொல்கிறார். மற்றவங்களெல்லாம் அந்த மலையினுடைய அடியை கூட தொடக்கூடாதுன்ட்டார். தொட்டீங்கன்னா செத்துருவீங்கன்ட்டார். மோசையை மட்டும் நீ மேலே வா அப்படின்னு கூப்பிட்டார். அதுபோல் ஆம் பிரியமானவர்களே, உங்களை அவர் கரம் நீட்டி அழைக்கிறார். நான் உன்னோட தான் கூட இருக்கேன், நீ கவலைப்படாதன்றார். நான் உன் கூடே இருக்கிறேன்றார். இன்றைக்கு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? என் மேலே அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு வேதனைப்படுறீங்களா? நான் செய்ததெல்லாம் மறந்துட்டாங்க, என்னை மனசை ரொம்ப துக்கப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னை வேதனைப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, அவங்க செஞ்சதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் மறந்து மன்னிச்சிட்டேன், ஆனாலும் என்னை மனமடிவு உண்டாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காய் காத்திருக்கிறார். நான் இது உங்களுக்கான வார்த்தை தான். இன்று ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுகிற வார்த்தை தான். அதனால் இது உங்களுக்கே. இப்படிப்பட்ட அந்த வேதனையின் மத்தியில் இருக்கிறவங்களோட தான் கர்த்தர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். பயப்படாதே, நான் மோசே கூட இருந்தது போல உன்னோடும் நான் கூட தான் இருக்கேன். யெகோவா ஷம்மா, அவர் நமக்கு வலது பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நமக்கு கண்ணு தெரியல, அவர் நம்ம கூடயே தான் இருக்கிறார். நான்லாம் சில நேரம் ஓடி போயிட்டு தலைவாணியில் படுத்துட்டு என்ன சொல்லுவேன்? ஏசப்பா, உங்கள் மடியில் நான் படுக்கிறேன், என்னை தடவி கொடுங்கன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அதாவது அப்படி ஒரு ஆசை தேவனோடு. ஏன்னா அவர் யார் போனாலும் அவர் தள்ளி விட மாட்டார். அதனால் ரொம்ப ஒரு சில நேரம் நான் வேதனைப்படுற நேரமோ, துக்கப்படுற நேரமோ, தேவன் மீது ரொம்ப அன்பு வைக்கிற நேரம், அந்த தனிமையாக ஃபீல் பண்ணுற நேரம், ஏதோ ஒரு நேரம் வேகமாக போய் கண்ணை மூடி நான் தலைவானில் படுத்துக்கிட்டு நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், ஏசப்பா, இப்போ நான் உங்கள் மடியில் தான் நான் படுத்திருக்கேன். ஏசப்பா, என்னை நீங்கள் தடவி கொடுக்குறீங்களா? எங்கள் அம்மா போல், என்னை தாய் போல் எனக்கு தடவி கொடுங்க, என்னை தாய் போல் என்னை தடவி கொடுங்கப்பா அப்படின்னே சொல்லுவேன். அந்நேரம் உண்மையில் ஒரு ஆறுதலின் கரம் நம்மளை தொடுவது போல இருக்கும். அந்நேரம் உண்மையில் ஒரு சந்தோஷமாக நான் எங்கள் அம்மா மடியில் படுத்து, சில நேரங்கள் எல்லாருக்குமே தாய் மடின்றது சொர்க்கம், எத்தனை வயசானாலும். எங்கள் அம்மா சில நேரம் திருமணம் முடிச்சுட்டு நான் போய் மடியில் படுத்தேன்னா, எந்திரி அப்படிம்பாங்க. நான் அப்போ சொல்லுவேன், எந்திரிக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம்மா அப்படின்னு அந்த அந்த மெத்துன்னு அந்த மடியில் படுத்து ஒரு 5 நிமிஷம் எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் நான் தேவன் இடத்துல சொல்லுவேன், ஆண்டவரே, நம்ம உங்கள் மடியில் படுத்திருக்கேன்ப்பா. அவர்கிட்டே தான் இருக்கிறார். நம்ம எவ்வளவு அவரை நெருங்குறோமோ அவ்வளவு அவரை உணர முடியும். பிரியமானவர்களே, நம்ம தூரம் இருந்துக்கிட்டு அவரை நம்ம தூரத்தில் பார்க்கணுன்னு அவசியம். நம்ம அப்பா, அவர் நம்ம டேடி, அப்பா. அந்த உறவில் அவர் ஒருபோதும் நம்மளை மறக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். வேதம் நம்ம கையில் இருந்தாலே, அந்த வார்த்தை இருந்தாலே தேவன் நம்மளோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. அவர் நம்மளை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். இம்மட்டும் நம்மளை தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார். இனிமேலும் அவர் கரம் நம்மை தாங்கும், நம்மை சுமக்கும், நம்மை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு வேதனையோடு
கஷ்டத்தோடு கண்ணீரின் மத்தியில் ஒருத்தருமே என்னை நேசிக்கலை, யாருமே என்னை நேசிக்கலைன்றவங்கள உங்களை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் பிரியமானவர்களே. அதற்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். உங்கள் பக்கத்திலே தான் இருக்கிறார், உங்கள் அப்பாவா நிற்கிறார். என்ன வேணால் உங்களுக்கு செய்வார், உங்களை அணைச்சி முத்தமிடுவார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவர் தோளில் சாஞ்சு கொள்ளுவோம். நான் பாட்டு கூட நிறையா அந்த மாதிரி எழுதியிருக்கேன். உன் தோளில் என் அடைக்கலம், உன் மார்பில் இளைப்பாறுதல், உந்தன் வசனம் எனக்காறுதல், உந்தன் சமூகம் அது இன்பம். இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா, இயேசு ராஜாவுக்கு ஓசன்னா, உன்னத தேவனுக்கே ஓசன்னா. அவர் மடியில் நம்ம தஞ்சமாக நம்மளை அவர்கிட்ட தஞ்சம் புகுந்துடணும் பிரியமானவர்களே. எதை குறித்தும் நம்ம கவலை இல்லை. அவருடைய பிரசன்னம் தொடும்போதே, அவருடைய ஆவியானவர் நம்மளை தொடும்போதே நம்ம மனக்கவலை எல்லாம் பறந்துடும். நம்ம சந்தோஷமாக இருப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நமது பலன். இன்றைக்கி உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், நான் உன் கூடயே தான் இருக்கிறேன். மோசே கூட இருந்தது போல் உன் கூடயே தான் இருக்கிறேன். உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, உன்னை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், உன் கூடயே தான் இருக்கேன் அப்படின்றார். சந்தோஷப்படுங்கள் பிரியமானவர்களே. சரிங்களா? வருத்தம் நீங்கி எந்த காரியத்தில் கவலை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, அவர் செய்வார். நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டு அவர் தான் செய்வாருன்னு அவர் சமூகத்தில் காத்திருப்போம். நிச்சயமாக தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் இதனால் நீங்கள் ஆறுதல் அடைஞ்சீங்களோ, தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். காட் பிளஸ் யூ.